அடுத்தது நாங்கள் பார்க்க போற டோபாலஜி வந்து பஸ் டோபாலஜி. உண்மையாவே பஸ் டோபாலஜின்னு சொல்றது பிள்ளைகள் ஒரு பிரதான ஒரு வடம் இருக்கும். இந்த மாதிரி பிரதான ஒரு வடம் இருக்கும். அந்த பிரதான வடத்துல இருந்து நாங்கள் என்ன செஞ்சிருப்போம், இந்த மாதிரி கன்னிகளை நாங்கள் இணைச்சிருப்போம். இது ரெண்டு சைடுமே இணைக்கணும் அப்படின்ட்டு இல்லை பிள்ளைகள், ஒரு சைட்லயே இணைக்கலாம், பிரச்சனை இல்லையா. பிரதான வடம் ஒன்று இருக்கும். அந்த பிரதான வடத்திலிருந்து நாங்கள் என்ன செய்வோம் என்றால் ஒவ்வொரு கணனிக்கான இணைப்பை நாங்கள் ஏற்படுத்துவோம். இப்ப பாருங்க, அனைத்து சாதனங்களும் பிரதான வடம் ஒன்றில் இணைக்கப்பட்டிருக்கும். all devices are connected to a central cable. ஒரு பொதுவான ஒரு வடத்தில் என்ன செஞ்சிருக்கும், இணைக்கப்பட்டிருக்கும். சரிதானே. ஸோ இங்க தரவு தொடர்பாடல் சொல்றது பை டிரெக்ஷனல், ரெண்டு திசையிலையும் என்ன செய்யும், தரவு தொடர்பாடல் நடக்கலாம். அது பிரச்சனை கிடையாது, ரெண்டு திசையிலையும் என்ன செய்யலாம், தரவு தொடர்பாடல் நடக்கலாம். அடுத்தது பாருங்க, தரவானது அனைத்து சாதனங்களிடையும் அனுப்பப்படும் அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லுமே, உதாரணத்துக்கு இந்த இது ஏ என்ற கணன் வச்சுக்கொள்வோம். உதாரணமா இப்ப இந்த ஏ என்ற கணனி என்ன செய்யுது என்றால், இந்த இடத்துல இருக்கிற இந்த கணனிக்கு ஒரு தரவை அனுப்பணும் என்று நினைக்குது என்றால், அது உரிய அந்த கணனிக்கு மட்டும் என்ன செய்யாது, தரவு போகாது. என்ன செய்யும் என்றால், இவர் இணைக்கப்பட்டிருக்கிற இந்த இடத்துல இருக்கிற எல்லா கணனிக்கும் இங்கேயும் போகும், இங்கேயும் போகும், இங்கேயும் போகும். இப்படி இதுல இணைக்கப்பட்டு என்ன செய்யும், எல்லாருக்குமே அந்த உரிய தரவு என்ன செய்யும், சென்றடையும். அப்ப நான் சொல்றது இப்ப தன்னோட இணைக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் அந்த தரவு போகுது அப்படின்னு சொன்னா நாங்க சொல்றது அதாவது ப்ரோட்காஸ்ட். நான் கொஞ்சம் லேட்டாகி நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், அதை நாங்கள் சொல்லுவோம் ப்ரோட்காஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இங்க என்ன நடக்கும் என்றால், இங்கேயும் ப்ரோட்காஸ்ட் தான் நடக்கும். அப்படின்னு சொன்னால் தரவானது அனைத்து சாதனங்களிடையேயும் அனுப்பப்படும். அப்ப என்னது, இப்போ ஒரு கரணி தரவு அனுப்புதுன்னா தரவு என்ன செய்யும், எல்லா கரணிகளுக்கும் அது போகும். அப்ப இயல்பாவே ஒரு விஷயம் விளங்குது, என்ன என்ன நடக்கும், அப்படி எல்லா கரணிக்கும் எல்லாரும் தரவும் போகுது என்றால் நம்மள இங்க பாதுகாப்புன்றது உறுதி ஷுவர் இல்லை தான். அதே நேரம் இங்க என்ன செய்யும், இப்ப இவர் தரவு அனுப்புறார் என்றால் இவர் தரவு இங்க போகும், இவர் தரவு இங்க எல்லாருக்கும் போகும். அதே நேரம் அதே டைம்ல இன்னும் ஒரு ஆளும் தரவை அனுப்பினார் என்றால் சும்மா யோசிச்சு பாருங்க, இவர் அனுப்புற தரவு எல்லா கரணிக்கும் போகுது, இப்படி போகும். சரிதானே, இப்படி போயிட்டு இருக்குது. இப்ப இவரும் தரவு அனுப்புறாருண்டா அதுவும் இந்த வயரோடாகத்தான் போகும். அப்ப என்ன நடக்கும், நார்மலா டிராஃபிக் ஆக ஆரம்பிக்கும், நெட்வொர்க் டிராஃபிக் ஆகி இந்த நெட்வொர்க் ஸ்லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு ஒன்று இருக்கு. நாங்கள் அதையும் கொஞ்சம் லேட் ஆகி நாங்கள் இதுல பிரதிபலங்கள் பார்க்கும்போது நான் விளங்கப்படுத்துறேன். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இந்த வளையம் இப்படி ஆக முக்கியமான பகுதி யாருன்னு சொன்னால் இந்த பிரதான வடம். அப்ப இந்த பிரதான வடம் நோமலா தெரியும், இந்த பிரதான வடம் பழுதடைஞ்சு சொன்னா என்ன செய்யும், நெட்வொர்க் முழுமையாக பழுதடைய போகுது. ரைட், அதை நாங்கள் பிரதிபலத்தில் பார்ப்போம். அப்ப இங்க முதலாவது விஷயம் என்னது, மூன்றாவது விஷயம், வலையமைப்பின் முக்கிய பகுதியாக பிரதான வடம் காணப்படும். ரைட். அதே மாதிரி இந்த பிரதான வடத்தினுடைய இந்த ரெண்டு அந்தங்களும் ரெண்டு தொங்கலை நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் முடிவுறுத்துவோம். சரிதானே. ரைட். அதே மாதிரி நாங்கள் இந்த இடத்துல பார்ப்போம். பாருங்க, இங்கு அலோஹா சிஎஸ்எம்ஏ சிடி போன்ற நெறிமுறைகள் தொழிற்படும் அப்படின்னு போட்டிருக்கிறேன். நான் நெறிமுறைகள் விளங்கப்படுத்தும் போது என்ன செய்யறேன், அந்த விஷயங்களை நான் கொஞ்சம் விரிவாக நாங்கள் கதைக்கிறோம். அதை நான் இப்போ இதை பற்றி இங்கே பேச போகிறது இல்லை. சரிதானே. ரைட். அப்போ நம்மளோட ஐடியா விளங்கிட்டு, மெயினாக ஒரு கேபிள் இருக்கு, அந்த மெயின் கேபிளோட தான் எல்லா கரணிகளையும் நாங்கள் இணைக்க போகிறோம். இங்கே வந்து தனியாக ஒரு கரணிக்கு தரவு பரிமாற்றம் நடக்காது. இங்கே அனுப்புகிற தரவு என்ன செய்யும், எல்லா கரணிகளுக்கும் தான் போகுது. நாங்கள் சொல்றது ப்ரோட்காஸ்ட், ஒளிபரப்பல் நாங்கள் சொல்லுவோம். அந்த விஷயங்கள் தான் மெயினாக கதைச்சிருக்குது. இப்போ அனுகூலங்கள் வரும்போது பிள்ளைகள் இது ஈஸியாக நாங்கள் என்ன செய்யலாம், இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது பிரச்சனை ஒன்று இருக்காது. அதே மாதிரி இங்கே நாங்கள் ஒரு புதிய கணனியை நாங்கள் சேர்க்க போகிறோம் அல்லது நீக்க போகிறோம்ங்கிற அதுவும் பிரச்சனை இல்லை. நாங்கள் சிம்பிளாக என்ன செய்யலாம், உதாரணமாக இந்த கணனி எனக்கு தேவையில்லைன்னா சிம்பிளாக நாங்கள் கலட்டிடலாம். இன்னொரு புதிய கணனி இணைக்கிறதாக இருந்தால் பெரிய ஒரு சிக்கரோன்ல ஈஸியாக நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் எட் பண்ணலாம். ஆனால் இது யாருக்கு பொருத்தம் என்ற பிள்ளைகள், வரையறுக்கப்பட்ட கரணிகளை கொண்ட சிறிய வலையமைப்புக்கு தான் இது பொருத்தம். ஏனென்றால் நான் பிரதிகுலம் கதைக்கும் போது சொல்லுவேன், நீங்க என்ன நடக்கும் என்றால் கரணிகளோட எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க நெட்வொர்க் ஸ்லோவாகும். ஏன் ஸ்லோவாகும், எல்லாரும் தரவு பரிமாற்றத்தை செஞ்சாங்க அப்படின்றால் அந்த மெயின் கேபிள் கடும் டிராஃபிக்காக இருக்கும். இப்போ நம்மளை யோசிக்கணும், ஒரு மெயின் ரோடு ஒன்று இருக்குது, அந்த ரோட்டுக்கு வந்து நிறைய சின்ன சின்ன ரோட்லாம் வந்து சேருது என்றால் அந்த ரோட் கடும் டிராஃபிக்காக இருக்கும். ஏன், எல்லாருமே அந்த ரோட்லாம் வந்து சேருவாங்க, அப்படித்தானே. அப்போ அதிக கண்ணன்களை இணைக்கும் போது என்ன செய்யும் என்றால் அது பொருத்தம் இல்லை, நெட்வொர்க் ஸ்லோவாகும். ஆக நான் சொல்லும் என்னது, ஸ்மால் நெட்வொர்க்ஸுக்கு தான் என்னது இது பொருத்தம். அதே மாதிரி இங்க வந்து விசேட வலையமைப்பு உபகரணங்கள் தேவையில்லை. இப்போ ரவுட்டர் சுவிட்ச் நாங்கள் பிறகு படிப்போம், ஹப் படிப்போம். அந்த மாதிரி நெட்வொர்க் டிவைஸ் ஒன்றும் என்ன இல்லை, இவருக்கு தேவையில்லை. நாங்கள் மேலே பார்த்த மெஸ்டோபாலஜி தானே, மெஸ்டோபாலஜிக்கும் என்ன தேவையில்லை,
ஒரு வேறொரு வலையமைப்பு சாதனம்ன்ற ஒரு விஷயம் தேவையில்லை, நம்மள கேபிள்ஸ் இருந்தால் போதும். அந்த அடிப்படையில் இவருக்கு வந்து வலையமைப்பு சாதனம் மட்டும் தேவையில்லை, ஆனால் மெயின் கேபிள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேபிளாக இருக்குது. மற்ற கேபிளோட மெயின் கேபிள் டிஃப்ரெண்டான கேபிளாக இருக்கும். அப்போ அந்த கேபிளும் வரக்கூடாதுன்னு சொன்னால் என்னது, இந்த மெஷ் டோபாலஜி தான் வலையமைப்பு விசேடமான எந்த ஒரு சாதனமும் இல்லாமல் உருவாக்கப்படுற ஒரு டொபாலஜி தான் யாருன்னு கேட்டால் இந்த மெஷ் டோபாலஜி. இவரில் பஸ் டோபாலஜியில் விசேடமான வலையமைப்பு சாதனம் இல்லை, ஆனால் வடத்தில் வேண்டால் மெயின் கேபிள் பிரதான வடம் என்ற ஒரு விசேடமான வடம் இருக்கலாம். சரிதானே? ரைட். அப்போ இங்கே சொல்றாரு பாருங்க, என்னது விசேட வலையமைப்பு உபகரணங்கள் டிவைசஸ் நெட்வொர்க் டிவைஸ் ஒன்றும் இங்கே தேவைப்படாது. அதே மாதிரி நம்மள தெரியும் பாருங்க, வலையமைப்பில் இருக்கிற ஒரு கணனி பழுதடைகிறதால இந்த மொத்த நெட்வொர்க்கும் என்ன செய்ய போறல, பழுதடைய போறது இல்லை. இவர் பழுதாகிட்டார்ன்றதுக்காக மொத்த நெட்வொர்க்கும் என்ன செய்யாது, டவுன் ஆகாது. ஆனா நாங்கள் பிறகு தீமைகள்ல படிப்போம், மெயின் கேபிள் பழுதாகிட்டுன்னா மொத்த நெட்வொர்க்கும் டவுன் ஆகிடும். ரைட். இங்க ஒப்பீட்டளவில் என்ன செய்ய போகுது, கொஞ்சம் செலவு குறைவாகத்தான் இருக்கும். என்றால் மெயின் கேபிள் மட்டும் தான் இங்கே விஷயம், மற்றபடிக்கு எதுவுமே இல்லை, பிரச்சனை ஒன்றும் இல்லை. வடங்களுக்கும் அவ்வளோ பெரிய செலவு ஒன்று போக போகிறது இல்லை. மெஸ்டோபாலஜியில் பாருங்க, நியாயமான வடங்கள் தேவைப்படும், வடத்துக்குன்னு சொல்லியே வயருக்குன்னு சொல்லியே பெரிய ஒரு கொஸ்ட் ஒன்று போகும். ரைட். பிரதிகூலங்களை பாருங்க, பிரதான வடம் பழுதடைந்தால் முழு வலையமைப்பும் பாதிப்படையும். ஏன், அந்த மொத்த நெட்வொர்க் தங்கி இருக்கிறதே யார்ல, இந்த மெயின் கேபிள்ல தான் தங்கி இருக்குது. இந்த மெயின் கேபிள் போய் சேர்ந்துட்டு மெயின் கேபிள் வேலை செய்யல என்றால் இந்த மொத்த நெட்வொர்க் என்ன செஞ்சிடும், டவுன் ஆகிடும். ரைட். அப்ப அடுத்தது பாருங்க, தரவு மோதுகை இடம்பெறும், ஒளிபரப்பு நெரிசல் காணப்படும், அதிக கரணிகள் இணைக்கப்படும் போது வலையமைப்பு தாமதம் அடையும். ஸோ இந்த மூன்று விஷயத்தையும் சேர்த்து நான் உண்டா விளங்கப்படுத்துறேன். அதுக்கடையில் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து தருவோம். பிரதான வடத்தின் இரண்டு அந்தங்களும் நான் சொன்னோம் முடிவுறுத்தணும். ஆனால் அது முடிவுறுத்துறது வந்து என்ன நோமான விஷயம், இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரெண்டு அந்தங்களும் முடிவுறுத்தணும், முடிவுறுத்த முடியாதுன்னு சொல்லல, முடிவுறுத்துறதுன்னு செய்யும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆகவே அது ஒரு விஷயம். அடுத்தது பாதுகாப்பு குறைவு. ஏன் பாதுகாப்பு குறைவுன்னு சொல்றாங்க, நான் சொன்ன மாதிரி தான். என்னது, இப்ப இவர் தரவை அனுப்பினா அது எல்லாருக்கும் போய் சேருது, எல்லாருக்கும் போறதால அது உரிய ஆளுக்கு மட்டும் போகல. அப்போ நம்மளா பாதுகாப்பு குறைவுன்னு சொல்லலாம். சரிதான பிள்ளைகள்? ரைட். மற்ற மூன்று விஷயத்தையும் நான் விளங்கப்படுத்த போறேன், கவனிங்க. உதாரணமா தரவு மோதுகை என்றா என்னென்றால் இங்க பாருங்க. உதாரணமா இந்த கணனி என்ன செய்யுது, இவருக்கு தரவை அனுப்புன்னு சொல்லுமே, அது இவருக்கு மட்டும் போகாது, எல்லாருக்கும் போகும். அந்த தரவு என்ன செய்யும், இதோடு இணைக்கப்பட்டிருக்கிற எல்லா கணனிகளுக்கும் போகும். ரைட். அப்ப நான் என்ன செய்யறேன் பாருங்க, நான் எல்லா கோடுகளையும் கீறேன் பாருங்களேன். அப்ப இங்க இருந்து ரைட், இப்ப இவருக்கும் என்ன செய்யும், அந்த தரவு போகும். அப்ப எல்லாமே இந்த பிரதான வடமூடாகத்தான் போக போகுது. இப்ப நான் இன்னும் ஒரு அளக்குறேன். ரைட். இப்ப இந்த கணனி தரவு தொடர்பாக செய்ய போகுதுன்னா அது என்ன செய்யும், அதுவும் இங்கதான் அனுப்ப போகுது. பாருங்க, அது எல்லாருக்கும் போகும். லைன் ஐடியா. இப்ப உங்களுக்கு விளங்க, நான் கீர்ன கோடுகளை வச்சு பார்க்கும் போதே விளங்கும், அந்த பிரதான வடத்துக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் போகுது. இதுதான் ரெண்டு கணனி தரவு தொடர்பாளர் மேற்கொள்ளுதுன்னு சொல்லி காட்டினாலே இந்த நெட்வொர்க் என்ன செய்யுது, இவ்வளவு தரவு இந்த ஒரு பிரதான இடத்துக்குள்ள போகுது. அப்ப என்ன செய்யும், அங்க நெட்வொர்க் வந்து ஸ்லோவாகும், தாமதம் அடையும். ஏண்டா நெரிசலா எல்லா தரவும் போறதால அந்த பிரதான கேபிள் என்ன செய்யும், ட்ராஃபிக் ஆகிடும். அப்ப நெட்வொர்க் ஓட்டோ என்ன செய்யும், ஸ்லோவாகும். தரவு மோதுகை என்றால் ஒரு ஒரு கணலிலிருந்து போற தரவும் இன்னும் ஒரு தரவும் மோதுறது முட்டுறது, எக்ஸிடென்ட் பண்ற மாதிரி யோசனை, ஒரு விபத்து ஏற்படுற மாதிரி தரவு மோதுகை நடக்கும். ஒரு தரவு இன்னொரு தரவுடன் செய்யும் சென்ட் ஆகும்போது மெயின் ஒரு ரோட் வந்து கட்டும் டிராஃபிக்கா இருக்குன்றா என்ன செய்யும், எக்ஸிடென்ட் என்ன சொல்றது, விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி தரவு மோதுகை அடையலாம். விளங்குது அந்த பாயிண்ட்ஸ், விளங்குதா? விளங்குதா ஐடியா? அப்ப என்ன செய்யும் பிள்ளைகள், இந்த இடத்துல நான் சொன்ன மூன்று பாயிண்ட்ஸ் இருக்கு. என்னது பாருங்க, தரவு மோதுகை இடம்பெறும், டேட்டா கொலிஷன்ஸ், தரவு மோதுகை இடம்பெறும். அதே மாதிரி பாருங்க, ஒளிபரப்பு நெரிசல் காணப்படும், ப்ரோட்காஸ்ட் டிராஃபிக். என்னது, எல்லா கரணிகளும் தரவு அனுப்ப ஆரம்பிச்சுன்னா மிச்சம் டிராஃபிக்கா இருக்கும், நெட்வொர்க் ஸ்லோ ஆகும். ஆகவே அதிக கரணிகள் இணைக்கப்படும் போது கரணிகள் எண்ணிக்கை அதிகரிச்சு சொன்னால் அந்த நெட்வொர்க் ஓட்டோவா என்ன செய்யும், ஸ்லோவாகும் என்ற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது நான் இன்னொரு பாயிண்ட்ஸ் இதில் போட மறந்துருப்பேன் பிள்ளைகள். என்னன்னு சொன்னால் வந்து அதுல பேண்ட்வித், நான் அதை பட்டையகலம் நான் படிப்பிச்சு ஆரம்பத்தில் இல்லையா, ஓ பட்டையகலம் படிப்பிச்சேன். நார்மலா பட்டையகலத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பீட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அந்த பேண்ட்வித், அந்த பட்டை அகலம் என்று சொல்றது
இங்க இருக்கிற கரணிகளுக்கு இடையில பகிரப்படும் சொல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் ஒரு இடத்துல என்ன செய்யறேன், அதை உங்களுக்கு விரிவாக நான் விளங்கப்படுத்துவேன். பேண்ட்வித் செய்யும் பட்டை அகலம் கணுக்களுக்கு இடையில, கணு என்று சொல்றது பிள்ளைகள் வலையமைப்பில் இணைக்கப்படுற சாதனங்களை கணுன்னு சொல்லுவாங்க, நோடுன்னு சொல்லுவாங்க. சரியா பிள்ளைகள்? இந்த பேண்ட்வித்னு சொல்றது என்ன செய்யும், இந்த நோடு கணுக்களுக்கு இடையில என்ன செய்யும், பகிரப்படும், ஷேர் பண்ணப்படும். ஸ்பீடு வந்து என்ன செய்யும், அந்த கரணிகளுக்கு இடையில பகிரப்படும் ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பட்டை அகலம் கணுக்களுக்கு இடையில பகிரப்படும் என்ற பாயிண்ட்ஸை, இது அனுகூலம் பிரதிகூலம் சொல்ல வரல, அந்த மெயின் அந்த பாருங்க அந்த முக்கோணம் போட்டிருக்கிற இந்த இடத்துல பாயிண்ட்ஸா எழுதி கொள்ளுங்க. சரிதானே? பட்டை அகலம் கணுக்களுக்கு இடையில கரணிகளுக்கு இடையில என்ன செய்யும், பகிரப்படும் என்ற ஐடியாவை எழுதி கொண்டால் சரி. ரைட், நான் கொஞ்சம் கேள்விகள் செய்யும் போது இன்னும் கிளியர் ஆகிடும் உங்க ஐடியா. அப்ப நான் இப்ப யாரை பத்தி கதைச்சிட்டேன், இப்ப நான் கதைச்சது பஸ் டோபாலஜி. இது வரைக்கும் 3 கதைச்சிருக்கிறோம். யார் யார்? பாயிண்ட் டு பாயிண்ட், மெஷ் டோபாலஜி, பஸ் டோபாலஜி. அடுத்தது நாங்கள் பார்க்க போறது யார் என்றால் ரிங் டோபாலஜின்னு சொல்றது. ஸோ ரிங் டோபாலஜின்னு சொல்றது பிள்ளைகள், இப்போ நீங்கள் கையை பிடிச்சி வட்டம் அணிக்கிறதா யோசிங்களேன். அப்போ ஒரு ஆள் 2 பேரை கையை பிடிப்பீங்க என்ன வட்டம் அணிக்கும் போது, அந்த மாதிரி கன்செப்ட் தான் இது. பாருங்க, இப்போ இந்த கரணி அருகில் இருக்கிற 2 கரணியோடு இணைக்கப்பட்டிருக்குது. பாருங்க, ஒவ்வொரு சாதனமும் அருகில் உள்ள 2 சாதனங்களுடன் இணைப்பை ஏற்படுத்தி முழு வட்ட வடிவான வலையமைப்பை உருவாக்கும். வட்ட வடிவான வட்டமாவே இருக்கணும் இல்லை பிள்ளைகள், என்னது கொஞ்சம் சொல்லுவேன். நாங்கள் இப்படி ஒன்று இருக்குது, ஒரு கரணி, இன்னொரு கரணி இங்க இணைக்கப்பட்டிருக்குது, இன்னொரு கரணி இங்க இருக்குன்னு சொல்லுமே. இப்போ இது வட்டம் மாதிரி இல்லை தானே, ஆனா வட்டம் சொல்றது கம்ப்ளீட்டாக இருக்கு, விளங்குது? அதான் நாங்கள் வட்டம் கதைக்கிறோம் இங்க. அப்ப ஒவ்வொரு சாதனமும் என்ன செய்யுது, 2 சாதனங்களுடன், யாரோட, அருகில இருக்கிற 2 சாதனங்களுடன், அருகில் உள்ள 2 சாதனங்களுடன் இணைப்பை ஏற்படுத்தி ஒரு முழு வட்ட வடிவான வலையமைப்பை உருவாக்கும். ஸோ இந்த பேட்டர்ன்ல இணைச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது என்னது, அது வளைய இடத்தியல், ரிங் டோபாலஜியாக இருக்கு. சரிதானே? ரைட், இப்போ இவர இயல்புகளை பத்தி நாங்க பார்ப்போம். உரிய இடத்தினை தரவு சென்றடைய, உதாரணமா இங்கிருந்து நான் இவருக்கு தரவு அனுப்புறேன்னு சொன்னால் அதுக்கு இடையில இருக்கிற எல்லா இப்ப இந்த பக்கம் இப்படி போனாலும் சரி, இப்படி போனாலும் சரி, இவர் அனுப்புறாள் இவருக்கு அனுப்புறார், அப்ப இப்படி போனாலும் சரி இப்படி போனாலும் சரி என்ன செய்யும், அதுக்கு இடையில இருக்கிற ஒவ்வொரு சாதனத்தினூடாகவும் தரவு செல்ல வேண்டும். அனுப்புனருக்கும் பெறுநருக்கும் இடையில் இருக்கிற, இவர் அனுப்புறாள் இவர் பெறுறாள்னால், இவர் இப்படி இந்த திசையில் அனுப்பினாலும் சரி இந்த திசையில் அனுப்பினாலும் சரி என்ன செய்யும், அதுக்கு இடையில இருக்கிற எல்லா சாதனத்துக்குள்ளாலும் என்ன செய்யும், தரவு போகும். சரிதானே? அடுத்தது பாருங்க, தரவு பரிமாற்றமானது வளஞ்சொலியாகவோ, வளஞ்சொண்ட பிள்ளைகள் இப்ப இங்க இருந்தா இப்படி இப்படி போறது, வலது பக்கம் சுத்துறது, இப்படி இப்படி சுத்துறது, இப்படி இப்படி சுத்துறது. இடஞ்சொலின்னா இங்கால பக்கம், இங்க இருந்து நம்ம இங்க தரவு போகுது என்றால் இப்படி வந்தா அது இடஞ்சொல்லி, இடது பக்கமா வந்தால். வலது பக்கமாக வந்தால் வளம் சொல்லின்னு சொல்லுவோம். அதை நாங்கள் சொல்வதா இருந்தால் மணிக்கு வலது பக்கம் நான் சொல்றது மணிக்கூட்டு திசை, கிளாக் வைஸ். விளங்குதானடா? மணிக்கூட்டு திசைனா இப்படி இந்த பக்கம் பாருது, இப்படி போறது. ஆன்டி கிளாக் வைஸ் எதிர்மணி கூட்டு திசைன்னா இந்த பக்கம் போறது, இடது பக்கமா போறது, இடஞ்சொல்லின்னு சொல்றாங்க. அது எதிர்மணி கூட்டு திசை. அப்ப என்ன செய்யும், தரவு பரிமாற்றம் பாருங்க வளஞ்சொல்லியாக நடக்கலாம். வளஞ்சொல்லின்றது மணிக்கூட்டு திசை வழியாக நடக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இடஞ்சொல்லி எதிர்மணி கூட்டு திசை வழியாக நடக்கலாம். விளங்குதா ஐடியா? எதிர்மணிக்கூட்டு திசை வழியாக நடக்கலாம். விளங்குதா? ரைட். அவ 2 பாயிண்ட்ஸ் கழிச்சிருக்கிறேன். மூன்றாவது என்ன, தரவு பரிமாற்றம் ஒரு திசை ஊடாக நடைபெறுவதாகவோ என்ன செய்யலாம், சொன்ன மாதிரி இங்கால பக்கம் தரவு பரிமாற்றம் இடஞ்சுழியாகவோ ஏதோ ஏதோ ஒரு திசையில தரவு பரிமாற்றம் நடக்கிறதாகவோ, அல்லது 2 திசையிலையும், உதாரணமா இங்க இருந்து தரவை நான் இங்க அனுப்பணும்னா இப்படியும் அனுப்பேலும் இப்படியும் அனுப்பேலும் என்ற மாதிரி செட் பண்ணலாம். அல்லது நான் என்ன செய்யலாம், ஒரு திசையில மட்டும்தான் தரவு இப்படி அனுப்பிடாது இப்படித்தான் அனுப்பணும்னு செட் பண்ணலாம். உதாரணமா இந்த கரணிக்கு வாரதாக இருந்தாலும் இப்படி போய் இப்படித்தான் வரணும். விளங்குதா? நான் ஒரு திசையில மட்டும்தான் தரவு தொடர்பாக நடக்கிற மாதிரி செட் பண்ணால் இப்படி இங்க வரணும், இங்க போய்த்தான் இப்படி வரும். விளங்குதா? அல்லது நான் ஏதோ ஏதோ வலஞ்சுழியாகவோ இடஞ்சுழியாகவோ செட் பண்ணலாம். அல்லது நான் என்ன செய்யலாம், 2 திசையிலையும் தரவு பரிமாற்றம் நடக்கிற மாதிரி நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் எங்களோட வலையமைப்பை அமைச்சு கொள்ளலாம். ஆக பாருங்க, தரவு பரிமாற்றம் ஒரு திசை ஊடாக நடைபெறுவதாகவோ அல்லது 2 திசைகளின் ஊடாக நடைபெறுவதாகவோ இருக்கலாம். பஸ் டோபாலஜியில் பார்த்தோம் பை டிரெக்ஷனல், இங்க எப்படி யூனிட் டிரெக்ஷனல், ஒரு திசை யூனிட் டிரெக்ஷனலா இருக்கலாம் அல்லது பை டிரெக்ஷனலாக இருக்கலாம். சரிதானே? ரைட். இங்க அடுத்த விஷயம் என்னடா பிள்ளைகள், தரவு பரிமாற்றத்திற்காக டோக்கன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொரு நிலையத்தினூடாகவும், நிலையம் சொல்றது இப்ப இங்க இருக்கிற ஒரு கரணியை நாங்க நிலையம் சொல்றது,
நாங்கள் நிலையம் என்று கதைக்க போறோம். லைனானே. ரைட். அப்ப என்ன செய்யும்னு சொன்னால் இந்த ஒரு டோக்கன் சொல்ற விஷயம் என்ன செய்யும், இப்படியே சுத்தி கொண்டிருக்கும். ஒவ்வொரு கணனி ஒவ்வொரு ஸ்டேஷனூடாக என்ன செய்யும், சுத்தி கொண்டிருக்க போகுது. பாருங்களா, இங்க அது இந்த இருக்குது. ஒவ்வொரு நிலையத்தினூடாகவும், நிலையத்தில் சொல்லலாம், நிலையம் சொல்லலாம், கணு என்று சொல்லலாம், கணனி என்று சொல்லலாம், சாதனம் என்று சொல்லலாம். ஐடியா பழைய எப்படி இணைக்கப்படுறத நாங்கள் என்ன செய்யலாம், கணு நோடுன்னு சொல்லுவோம். டிவைஸ் சாதனம் அல்லது கணனி என்று கதைக்கிறோம். அல்லது நிலையத்தினூடாக அல்லது சாதனத்தினூடாக சுற்றி கொண்டிருக்கும். அப்ப என்ன செய்யும் என்றால், இந்த நெட்ஒர்க்ல டோக்கன் சொல்ற ஒரு விஷயம் பிள்ளைகள் இப்படி எல்லா கணக்குகளுக்குள்ளாரையும் டோக்கன் சொல்ற விஷயம் போயிட்டு இருக்கும். நீங்க எல்லாரும் வட்டமா நிக்கிறீங்க, நான் கையில என்ன செய்யறேன், ஒரு பெண்ணை தந்து இந்த பெண் அப்படியே என்ன செய்யும், ஒவ்வொருத்தர மாத்தி 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 சுத்திட்டே வாங்கன்னு சொல்றேன். அப்ப என்ன செய்யுது, ஒவ்வொருத்தர் கையில இருந்து பெண் மாறி 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 பெண் ஒன்று போயிட்டு இருக்குது. இவற்றிலிருந்து இவருக்கு போய் இவற்றிலேயே மாறிக்கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு கணனி தரவை அனுப்பணும் என்று நினைச்சா என்ன செய்யணும், இப்ப அந்த பெண் போயிட்டு இருக்குங்க, அப்ப என்ன செய்யணும், அந்த பெண்ணை நீங்க பிடிச்சிட்டு கதைக்கலாம். நீங்கள் கதைச்சு முடியும், அந்த பெண் என்ன செய்யணும், அடுத்த ஆள்கிட்ட கொடுத்துடணும். அது மாதிரி தான். அப்ப டோக்கன் என்ன செய்யுது, இப்ப இப்படியே டோக்கன் இவற்றிலிருந்து இவருக்கு போய் இப்படி மாறி 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 வந்துட்டே இருக்குது. இப்ப இந்த கணனி என்ன இருக்கு, இந்த கணனி தரவு தொடர்பாடல் செய்யணும் என்று நினைக்குதுண்டா, டோக்கன் வரும்போது என்ன செய்யும், அந்த டோக்கனை வச்சுக்கொண்டு தரவு பரிமாற்றம் செய்யும். செஞ்சு முடிய என்ன செய்யும், அந்த டோக்கனை கொடுத்து விட்டுரும். பாருங்க பாயிண்ட்ஸ். தரவை அனுப்பும் சாதனம் டோக்கனினை வைத்திருக்க வேணும். டோக்கன் சுத்தி கொண்டு இருக்குது, தரவை அனுப்பணும், டோக்கனை பிடிக்கணும். டோக்கனை வச்சுக்கொண்டு தரவை அனுப்பும். தரவை அனுப்பியதும் டோக்கனை அடுத்த நிலையத்திற்கு அடுத்த சாதனத்துக்கு வந்துடும், டோக்கனை மாற்றி விட்டுரும். இந்த ஐடியா ஓகே விளங்கிட்டா பிள்ளைகள்? நான் என்ன கதைக்கணும் விளங்கிட்டா? டோக்கன் உண்டு சுத்தி கொண்டு இருக்கும், எல்லாரும் கையை பிடிச்சு வட்டமா நிக்கிறீங்க. ஒவ்வொருத்தர் என்ன செய்ய, ஒரு ஆள் கையில பெண்ணை தந்துடுறேன். இந்த பெண் அப்படி என்ன செய்யுங்க, வலது பக்கமோ இடது பக்கமோ என்ன செய்யுங்க, ஏதோ ஒரு திசையில இது அனுப்புங்க. அப்ப எல்லாரும் மாத்தி 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 இருக்கிறீங்க. என்ன செய்யும், யாராவது கதைக்கணும்னு நினைச்சா அந்த பெண் உங்களோட கைக்கு வந்தால் தான் நீங்க கதைக்கலாம். கைக்கு பெண் வராம நீங்க கதைக்க இல்லாதுன்னு சொல்றேன். அப்ப கைக்கு பெண் கிடைச்சோன்னு கதைப்பீங்க, கதைச்சு முடிய பெண்ணை கொடுத்து அனுப்புவீங்க. ஸோ இந்த கன்செப்ட் தான் அது. இல்லைங்களா? ரைட். தரவு பரிமாற்றம் நடைபெறாத போது, யாருமே தரவு அனுப்பலன்னு சொன்னால், டோக்கன் ஆனது வளையத்தின் வழியே சுற்றி கொண்டிருக்கும். என்னது, யாருமே எந்த டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணல அப்படின்னு சொன்னால், சும்மா ஒரு பாட்டு என்ன செய்யும், அது நீங்க யாருமே கதைக்க விரும்பல என்றால் என்ன செய்யும், அந்த பெண் வந்து உங்க எல்லாரையும் சுத்தி கொண்டே இருக்கும். இவ்வளவுதான் ஐடியா. இல்லைங்களா? இப்படித்தான் இதுல தரவு பரிமாற்றம் நடக்குது. ஸோ இந்த ஐடியாக்களை பார்த்துருக்கோம். இப்போ நாங்கள் அனுகூலங்களை பார்த்தோம் என்றால், நிறுவுதல் இலகு பிள்ளைகள் ஈஸியாக நாங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இங்கே தரவு மோதுகை நடக்க போறது இல்லை. ஏனென்றால் டோக்கன் வச்சிருக்கிறால் தான் கதைக்கலாம் அப்படின்னு இருக்குது. டோக்கன் அடிப்படையாக கொண்டு போறதால என்ன செய்யாது, தரவு மோதுகை என்ற விஷயம் நடக்காது, தரவு மோதுகை இடம்பெறாது. அந்த இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இங்க பிரதிகூலங்களாக நாங்கள் இங்கேயும் வந்து இன்னொரு பாயிண்ட்ஸ் நாங்கள் எழுதலாம். என்ன தெரியுமா, மேலதிக வலையமைப்பு சாதனங்கள். ஏற்கனவே நாங்கள் நினைஞ்சோம், பஸ் டோபாலஜி சொன்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்குதா? வலையமைப்பு உபகரணங்கள், வலையமைப்பு சாதனங்கள் என்ன செய்யாது. இன்னொரு பாயிண்ட்ஸ் நாங்கள் எழுதலாம், நெட்வொர்க் டிவைசஸ். வலையமைப்பு சாதனங்கள் என்ன செய்யாது, தேவைப்படாது. அப்ப இங்க நாங்கள் பார்த்த டொபாலஜிக்குள்ள 3 டொபாலஜி, இதுவரைக்கும் நாங்கள் பார்த்திருக்க டொபாலஜிக்குள்ள 3 டொபாலஜிக்கு அந்த உரிய கணனிகள் மட்டும் இருந்தா போதும். பாருங்க, இங்க வேற ஏதாவது நெட்வொர்க் டிவைசஸ் வலையமைப்பு சாதனம் பாவிச்சிருக்கிறோமா? இல்ல. மேல பார்த்த பஸ் டோபாலஜியில பாருங்க, இங்க வேற ஏதாவது நாங்க ஒரு சாதனம் பாவிச்சிருக்கோமா? இல்ல. மேலதிகமா ஒரு வடம் பாவிச்சிருக்கிறோம், ஆனா வலையமைப்பு சாதனம் எதுவும் நாங்கள் பாவிக்கல. அப்ப இந்த பாயிண்ட்ஸ் பாருங்க, எங்கது இந்த இருக்குது, விசேட வலையமைப்பு சாதனம் தேவையில்லை என்ற பாயிண்ட்ஸ் நாங்க என்ன செய்யலாம் என்றால், ரிங் டோபாலஜிக்கும் எழுதலாம். அதே நேரம் வந்து இந்த மெஷ் டோபாலஜிக்கு நாங்கள் இங்கே நாங்கள் என்ன செய்யலாம், வெறும் வடம் வயர்ஸ் மட்டும்தான் இருக்குது. என்னது, ஏதாவது ஒரு நெட்வொர்க் டிவைஸ், ஒரு ஸ்பெஷலான நெட்வொர்க் டிவைஸ் இருக்குதா இங்க? இல்ல. அப்ப இந்த 3 டோபாலஜில என்ன இல்ல, விசேட வலையமைப்பு சாதனங்கள் இல்ல என்ற பாயிண்ட்ஸ் நீங்க எழுதி கொண்டால் சரி. சரிதானே? ரைட். அப்ப அனுகூலங்கள் எழுதிக்கொள்ளுங்களா? ரைட். பிரதிகூலங்கள்ல பாருங்க, ஒரு கணனி பழுதடைகிறதால, ஏதாவது ஒரு கணனி பழுதடைஞ்சிட்டு அல்லது ஒரு இணைப்புனா அந்த கனெக்ஷன் பழுதடைஞ்சிட்டால் முழு வலையமைப்பு பாதிப்படையும். எப்ப தெரியுமா? பாருங்களா, இப்ப இந்த கணனி பழுதடைஞ்சாலோ அல்லது இந்த கனெக்ஷன் பழுதடைஞ்சாலோ மொத்த நெட்வொர்க்கும் பாதிப்படையலாம். எப்பென்றால், ஒரு திசையினூடாக தரவு பரிமாற்றம் நடைபெறுவதாக நாங்கள் செட் பண்ணி இருந்தா மட்டும். இப்ப இந்த பக்கமும் போகலாம் இந்த பக்கமும் போகலாம்ங்கல இவர் பழுதடைறதால பிரச்சனை இல்லை. ஏன், இப்ப இந்த பக்கம் போக இல்லாட்டி இந்த பக்கம் வந்து என்ன செய்யும், தரவு பரிமாற்றம் நடக்கும். ஆனால் ஒரு திசையில தான், இப்ப இந்த பக்கம் மட்டும் தரவு தொடர்பாக நடக்கலாம் என்று இருந்திருந்தால், இந்த கணனி பழுதடைஞ்சா என்ன செய்யும், அந்த வலையமைப்பு பாதிப்படையும். கவனம், யூனிடிரெக்ஷனலா இருக்கலாம், பை டிரெக்ஷனலா இருக்கலாம். யூனிடிரெக்ஷனலாக இருந்தா தான் ஏதாவது ஒரு கணனி அல்லது ஒரு ஒரு கனெக்ஷன் பாதிப்படைஞ்சால் என்ன செய்யும், மொத்த நெட்வொர்க்கும் பாதிப்படைகிறதாக இருக்கும்.
பாருங்க இங்க பிழை கண்டறிவது கடினம். உதாரணமா பிழை எங்கேயாவது ஏற்படான் இரண்டு திசைகளினூடாக தரவு பரிமாற்றம் நடக்கிறதா குறிச்சிருக்கிறேன். அப்ப எங்கேயாவது ஒரு வயர் பழுதாக இருந்தாலும் என்ன செய்யும், தரவு போய் சேர்ந்து இருக்கும். அப்ப இந்த பக்கம் போயாடி இந்த பக்கம் போயிருக்க போகுது. அப்ப பிள்ளைகளை நாங்கள் கொஞ்சம் கண்டுபிடிக்க கொஞ்சம் என்ன செய்யும், கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பாருங்க பிள்ளைகள், கணனி ஒன்றை சேர்க்கும் போதும் நீக்கும் போதும் வலையமைப்பு தற்காலிகமாக தடைப்படும். ஏன்? நாங்கள் ஒரு புதிய கனெக்ஷன் ஏற்படுத்தணுமாக இருந்தால் இப்போ இந்த வயரை கலட்டிட்டு இந்த வயரோட நாங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அதோட நாங்கள் ஒரு கணனியை இணைச்சு போட்டு திரும்ப என்ன செய்யணும், இன்னொரு வயர் இந்த கணனியோட நாங்கள் எட் பண்ணணும். அப்படிதானே பிள்ளைகள்? இங்க இருந்து ஒரு வயர் எடுத்து இன்னொரு கணனிக்கு நாங்கள் கொடுத்துட்டு திரும்ப இங்க இருந்து எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணணும். அப்போ அது வரைக்கும் இந்த கனெக்ஷன் நாங்கள் கலெக்ட் செய்வோம், டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுவோம், ரிமூவ் பண்ணி விடுவோம். அப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதால என்ன நடக்கும் என்றால், நீங்க புதிய கணனி ஒன்றை சேர்க்கிறதா இருந்தாலும் சரி நீக்கிறதாக இருந்தாலும் சரி தற்காலிகமாக அந்த வலையமைப்பு என்ன செய்யும், டெம்பரரியா பிரேக் ஆகும், தடைப்படும். இவ்வளவு விளங்கிட்டா? இப்ப நான் கதைச்ச இந்த விஷயம் விளங்கிட்டா உங்களுக்கு? ஐடியா ஓகே தானே? ரிங் டோபாலஜி ஐடியா ஓகே தானே? ரைட். அடுத்தது நாங்கள் பார்க்க இருக்கிறது விண்மீன் இடத்தியல். விண்மீன் இடத்தியல் வரும்போது ஒரு சென்ட்ரலா ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த சென்ட்ரல் டிவைஸ் ஒரு ஒரு விசேட வலையமைப்பு சாதனம். அது சுவிட்சாக இருக்கும் அல்லது ஹப்பாக இருக்கலாம். ஏதோ சென்ட்ரல் டிவைஸ் இருக்கும். அந்த சென்ட்ரல் டிவைஸோட தான் எல்லா சாதனங்களையும் நாங்கள் இணைச்சிருப்போம். அப்போ அந்த டொபாலஜி நாங்கள் சொல்ல பேர் விண்மீன் இடத்தியல். பாருங்க, வலையமைப்பின் மத்தியில் உள்ள ஒரு சாதனம் ஒன்றுடன் ஏனைய அனைத்து சாதனங்களும் இணைக்கப்பட்டு வடிவமைக்கப்படும் இடத்தியல் ஆகும். உதாரணமா இங்க பாருங்க. உதாரணமா அதுக்காக பிள்ளைகள் ஸ்டார் மாதிரி இருக்கும் இல்லை. நான் என்ன செய்யறேன், ஒரு சென்ட்ரல் டிவைஸை வைக்கிறேன். இவர்ல இருந்து கனெக்ட் பண்ணி இங்க ஒரு கணனி, இவர்ல இருந்து கனெக்ட் பண்ணி இங்க ஒரு கணனி, இப்படி இருக்குது. அப்ப இதுவும் ஸ்டார் டோபாலஜி தான். ஒரு சென்ட்ரல் டிவைஸ் இருக்கும், அதுல இருந்து எல்லா கணனிகளும் கனெக்ட் ஆகி இருக்கும். இப்போ உதாரணமா இது ஏ என்ற கணனி, இது பி என்ற கணனி என்றால் இந்த ஏ என்ற கணனி பி என்ற கணனிக்கு தரவு பரிமாற்றம் செய்யணுமாக என்றால் நேரடியாக அனுப்ப இயலாது. இவர் என்ன செய்யும், இங்க அனுப்புவார். இந்த மத்திய சாதனம் தான் என்ன செய்யும், இவருக்கு அனுப்பிவிட்டுரும். அப்ப இங்க கணனிகள் நேரடியாக இணைக்கப்படல. இந்த விண்மீன் இடத்தியல்ல கணனிகள் நேரடியாக இணைக்கப்படல, மத்திய சாதனம் ஒன்றினூடாகத்தான் இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு கணனிக்கும் இன்னொரு கணனிக்கும் நேரடி தொடர்பு இல்லை. தரவு பரிமாற்றம் நடக்கணுமா, அந்த மத்திய சாதனத்தின் ஊடாகத்தான் நடக்கும். ரைட் ஐடியா? ரைட். இப்போ இதை அடிப்படை வச்சு மற்ற விஷயங்களை பார்ப்போம். பாருங்க, இதுல பாருங்க, மத்திய சாதனமாக இந்த சென்ட்ரல் டிவைஸாக நாங்கள் யார் எடுக்கலாம் என்றால் சுவிட்ச் ஆலியன் ஒன்று இருக்குது அல்லது ஹப் குவியம் ஒன்று இருக்கு. அவங்க ரெண்டு பேரோட நாங்கள் பாவிப்போம். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில என்ன வித்தியாசம்னு நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகி நாங்கள் பார்ப்போம். ரைட். அடுத்தது பாருங்க, ஒவ்வொரு சாதனமும் மத்திய சாதனத்துடன் இடத்திற்கு இட இணைப்பில் காணப்படும். இவருக்கும் இந்த சாதனத்துக்கும் இடையில், ரெண்டு சாதனத்துக்கு இடையில பாருங்க, இவருக்கும் இடையில இருக்கிற கனெக்ஷன் பாயிண்ட் டு பாயிண்ட். அது நம்மள தெரிந்தான பிள்ளைகள், ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற டெடிகேட்டட் கனெக்ஷன் இல்லையா? இவருக்கும் இடையில நேரடியா இருக்கிற பிரத்யேக இணைப்பு. இப்போ இதுவும் ஒரு நேரடி விஷயமா நேரடியாக இணைக்கப்பட்டிருக்குது. இதுவும் நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் இங்க நாங்கள் என்ன செய்யலாம், இவங்க ரெண்டு மத்திய சாதனத்தோட ஒவ்வொரு சாதனமும் நேரடி இணைப்புல இருக்குதுன்னு நாங்க சொல்லலாம். ரைட். பாருங்க, சாதனங்கள் நேரடியாக தரவு தொடர்பாடலை மேற்கொள்ளாது. என்ன செய்யும், அவங்க ரெண்டு பேரும் நேரடியாக கலைக்க மாட்டாங்க. இவரும் தரவு பரிமாற்றம் செய்யணும், நேரடியாக பரிமாற மாட்டாங்க. என்ன செய்யும், மத்திய சாதனத்தின் ஊடாகவே மேற்கொள்ளும். நேரடியாக பரிமாற்றம் செய்யாம சென்ட்ரல் டிவைஸுக்கு அனுப்பி மத்திய சாதனத்துக்கு அனுப்பி அந்த மத்திய சாதனம் தான் என்ன செய்யும், உரிய ஆளுக்கு அனுப்பும். எனவே ஒவ்வொரு சாதனமும் ஏனைய சாதனங்களில் இருந்து தனிமைப்பட்டிருக்கும். அப்போ ஒரு கணனிக்கும் இன்னும் ஒரு கணனிக்கும் இடையில என்ன செய்யாது, தொடர்பு இல்லை. அவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் நிற்பாங்க. அனுப்பினாலும் என்ன செய்யும், சென்ட்ரல் டிவைஸுக்கு போய் அங்கிருந்து அது போகுது என்ற பாயிண்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொண்டால் சரி. ரைட். இதில் நன்மைகள் பார்த்தோம் என்றால் பிள்ளைகள் இதை இன்ஸ்டால் பண்ண லேசு, நிர்வகிப்பதும் இலகு. நம்மளாம் கலட்டியாச்சு, அந்த உரிய வயரை இன்னொரு வயர் தான் ஒரு வயரை அந்த சுவிட்சில் நாங்கள் ஃபிட் பண்ண சரி. இப்போ அந்த சென்ட்ரல் டிவைஸ் இப்படி தான் இருக்கும். வெயிட் பண்ணி காட்டுறேன். சென்ட்ரல் டிவைஸ் பிள்ளைகள் நம்மளா இந்த மாதிரி தான் இருக்கும். இதாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்வோம், இந்த ரவுட்டரில் வர கேபிள் மாதிரி நினைக்கும், அந்த கேபிளை மெஷினில் கனெக்ட் பண்ணி இங்கேயும் அடிச்சு மெஷின்லையும் அடிச்சு விட்டோம்டா சரி. அப்போ இங்கே நாங்கள் ஒரு மெஷினை ரிமூவ் பண்ணுறதா இங்கே நாங்கள் லேட்டாக செய்வோம், மிச்சம் சிம்பிளாக கலட்டுவோம். என்ன, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. விளங்குது ஐடியா? ஆகவே நாங்கள் ஒரு புதிய கரணியை இணைக்கிறதுன்னு சொல்றது என்ன இல்லை, பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இல்லை. அடுத்தது பாருங்க பிள்ளைகள்,
இங்க ஒரு கணனியோ ஒரு 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 லிங்க் ஒரு இணைப்பு பழுதாகிறதால மொத்த நெட்வொர்க்கும் பழுதாகாது. இவர் பழுதாகினாலோ அல்லது இந்த கனெக்ஷன் பழுதாகினாலோ இந்த நெட்வொர்க் என்ன செய்ய போறதில்ல, பாதிக்க போறது இல்ல. வலையமைப்பில் ஓகே, முதலாவது பாருங்க, நான் மாறி வாசிச்சிருப்பேன் பாயிண்ட்ஸ் இல்லையா? முதலாவது பாயிண்ட்ஸ் நான் இதை வாசிச்சிருப்பேன். வலையமைப்பில் புதிய கணனி ஒன்றை சேர்த்தலும் நீக்குதலும் இலகுவானது. ஓகே, மூன்றாவது பாயிண்ட்ஸை பாருங்க. நிறுவுதல் மற்றும் நிர்வகிப்பது இலகு. இது ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா சென்ட்ரல் டிவைஸில் எல்லாமே இருக்கிறதால சென்ட்ரல் டிவைஸ் நாங்கள் மெயின்டைன் பண்ணால் சரி. அப்போ இதில் இன்ஸ்டால் பண்ணுறது மெயின்டெனன்ஸ்லாம் வந்து மிச்சம் இலகுவாக இருக்கும். இந்த முதல் மூன்று பாயிண்ட்ஸும் ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நான் பார்க்குறோம், சிறந்த நெரிசல் கட்டுப்பாடு காணப்படும் என்றால் ஒரு சென்ட்ரல் டிவைஸ் உருவாக தானே போகுது. அப்போ அங்கே டிராஃபிக் பிரச்சனை ஒன்று வர பெருசாக வராது. அடுத்தது பாருங்க, வலுவை கண்டறிவதும் திருத்துவதும் இலகுவானது என்றால் டிரெக்டா வந்து அந்த ஒவ்வொரு கேபிளும் ஒவ்வொரு கணனியும் நேரடியாகவே சென்ட்ரல் டிவைஸோட கனெக்ட் ஆகிறதால ஏதாவது ஒன்று விலங்கல்னு சொன்னாங்க, ஏதாவது ஒன்று வேலை செய்யாட்டி குயிக்காக விளங்கும். அது எனக்கு அந்த லைட் வந்து மாறி பிளிங்க் ஆகிறத வச்சு பிடிக்கலாம், எந்த கனெக்ஷன் லைட் பிளிங்க் ஆகுதுன்றதை வச்சு என்ன செய்யலாம், அப்படி பிழைகளை கண்டுபிடிக்கலாம். பிழைகளை கண்டுபிடிக்கிறங்கிறது இந்த ஸ்டார்ட் டோபாலஜியில் மிச்சம் இலகுவானதாக இருக்கும். நிறைய பிள்ளைகள் பெரும்பாலும் ஸ்டார்ட் டோபாலஜி தான் பாவிப்பாங்க. வலையமைப்பு சாதனம் ஒன்று வாங்குறது பிரச்சனை இல்லைன்னு வந்தா ஸ்டார்ட் டோபாலஜியை பாவிப்பாங்க. மேலதிகமான வலையமைப்பு சாதனங்களை வாங்குறது காசு இல்லைன்னு சொன்னா என்ன செய்வாங்க, ரிங் டோபாலஜியோ மெஷ் டோபாலஜியோ பஸ் டோபாலஜியோ பாவிப்பாங்க. விளங்குதா? ரைட். பிரதிகூலங்கள் வரும்போது இங்க வார பிரதிகூலம் என்ன சொன்னால், மத்திய சாதனம் அந்த சென்ட்ரலா இருக்கிற அந்த டிவைஸ் பழுதாகிட்டு அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும், அந்த மொத்த நெட்வொர்க் என்டையர் நெட்வொர்க்கும் என்ன செய்யும், வேலை செய்யாது. அந்த பிரதான வடம் அந்த கேஸ் தான். இவர் பழுதாகிட்டாருன்னா மொத்த நெட்வொர்க்குமே நெஞ்சிடும், வேலை செய்யாம போயிட்டு சரிதானே? ரைட். அதே மாதிரி இந்த சென்ட்ரல் டிவைஸுக்கான செலவு கூட. அந்த சென்ட்ரல் டிவைஸ் கொஞ்சம் காசு கொடுத்து தான் வாங்க வேண்டி வரும், பெரிய ஒரு அமௌண்ட் கொடுக்க வேண்டி வரும். சரி, அப்படியா மத்திய சாதனத்திற்கான செலவு அதிகம் என்ற ஒரு விஷயம் என்ன செய்யுது, இங்க ஒரு பிரதிகூலமாக இருக்கும். சரிதானே? ரைட். நாங்கள் இங்க பார்க்க போற லாஸ்ட் டொபாலஜி வந்து மர வடிவ இடத்தியல். இதுல பிள்ளை இன்னொன்று இருக்குது, ஹைபிரிட் கலப்பு இடத்தியல்னு சொல்லுவாங்க. அது பேசுறாங்க பார்க்கல. கலப்பு இடத்தியல் என்றால் நிறைய டொபாலஜி ஒன்றுக்கு மேற்பட்ட டொபாலஜி நாங்கள் பயன்படுத்தி ஒரு புதிய டொபாலஜி உருவாக்கினோம் என்றால் அது என்னது, கலப்பு இடத்தியலாக இருக்கும். நான் அதை கதைக்க இல்லைங்க, நான் இங்க கதைக்கிறது மரவடிவ இடத்தியல், ட்ரீ டோபாலஜி. ட்ரீ டோபாலஜி ரெண்டு டோபாலஜியை மிக்ஸ் பண்ணதாக இருக்கும். யார் யார், விண்மீனோட என்ன ஸ்டார் டோபாலஜியையும், பாட்டை என்றால் பஸ் டோபாலஜியையும் கம்பைன் பண்ணி, கம்பைனிங் ஸ்டார் டோபாலஜி அண்ட் பஸ் டோபாலஜி ரெண்டையும் சேர்த்து இணைத்து உருவாக்கப்படுற ஒரு இடத்தியல் தான் யார் என்றால் இந்த மரவடிவ இடத்தியல். என்ன செய்யும், பிரதானமா ஒரு வடம் இருக்கும். பிரதானமா ஒரு வடம் இருக்குது பாருங்க பிள்ளைகள். அந்த வடத்துல இருந்து ஒவ்வொரு பிரிஞ்சு பிரிஞ்சு பஸ்ஸுக்கு பிரியும் இல்லையா, பஸ் டோபாலஜியில் அது மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வர ஒவ்வொன்றிலையும் என்ன இருக்குது, இன்னும் ஒரு ஸ்டார்ட் டோபாலஜி பாருங்க. இப்போ இங்க இருந்து இந்த பிரியுது இடத்த ஒரு ஸ்டார்ட் டோபாலஜி. அந்த மரத்துல கிளை மாதிரி மெயின் கேபிள் இருக்கும், அதில் சைடில் வந்து இப்படி ஒவ்வொரு கரணியை நாங்கள் இணைக்கிற அந்த இடத்துல என்ன செய்யும், ஒரு ஸ்டார்ட் டோபாலஜி. நாங்கள் வெயிட் பண்ணுங்க. ரைட், ஓகே தானே? இப்போ என்னது மெயினாக ஒரு மெயின் கேபிள் ஒன்று இருக்கும் பஸ் டோபாலஜி மாதிரி. அதில் வர ஒவ்வொரு பிரிவுக்கும் நாங்கள் என்ன செய்வோம், ஒவ்வொரு கரணிகள் இணைக்கிற இடத்துல நாங்கள் ஒரு ஸ்டார் டோபாலஜி நாங்கள் செட் பண்ணி விடுவோம். ஸோ இந்த மாதிரி வாரு பாருங்க, மரத்தின் கிளைகளை போன்று சாதனங்கள் இணைக்கப்பட்டிருக்கும் ஒரு படிநிலை அமைப்பாகும். அது ஓகே தானே ஐடியா? ரைட். இதில் அனுகூலங்கள் பெரும்பாலும் நாங்கள் ஸ்டார் டோபாலஜி பஸ் டோபாலஜி ரெண்டையும் நாங்கள் சேர்த்து கதைக்கிறது தானே. பாருங்க, வலையமைப்பில் உள்ள ஒரு கணனி பழுதடைவதால் அந்த மொத்த நெட்வொர்க்கும் பழுதடையுமாட்டா இல்லை. பாரிய பெரும்பாலும் பிள்ளைகள் இது ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் தான் இதை பாவிப்பாங்க. பாரிய வலையமைப்பு ஒன்றை பராமரிக்கக்கூடியவாறு இப்போ என்ன செய்யலாம், உங்களை மெயின் கேபிள் போகும், அதில் இருந்து பிரிஞ்சு வர தானே. அப்போ இது ஒரு சின்ன ஒரு பகுதியாகவும் இது ஒரு சின்ன பகுதியாகவும் நாங்கள் என்ன செய்யலாம், பராமரிக்கக்கூடியவாறு சிறிய உபவலைகளாக ஐபியில் படிச்சோம் நாம தானே, சிறிய உபவலைகளாக நாங்கள் என்ன செய்ய போறோம், அல்லது பகுதிகளாக இதை நாங்கள் பிரித்து கொண்டு போறதுக்கு இந்த நெட் இந்த இந்த மரவடிவ இடத்தியல் மிக பொருத்தமானதாக இருக்கும். அடுத்தது புதிய சாதனத்தை அல்லது உபவலையினை இணைப்பது இலகுவா இருக்கும். என்னது பிள்ளைகள், இப்ப என்ன செய்யறார், இது ஒரு சப்நெட்டா கருதுறார், ஒரு உபவலையா கருதுறார், ஒரு நெட்வொர்க் அப்படித்தானே. அப்ப நாங்க என்ன செய்யலாம், தனி ஒரு நெட்வொர்க்காக இதை நாங்கள் உருவாக்கி இதோட இணைக்கிறது அல்லது இதுல இருந்து ரிமூவ் பண்றதுங்கிறதுலாம் பெரிய ஒரு விஷயமாக இருக்க போறது இல்லை. பிரதிகூலங்கள் வரும்போது அங்க வந்த அதே தான், எனது பிரதான வடம் பழுதடைந்தால் மொத்த நெட்வொர்க்கும் பழுதடையும். ஒப்பீட்டளவில் செலவு கூட என்றால் இங்க ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதிகளையும் பாருங்க, ஒவ்வொரு பகுதிகளையும் நாங்கள் என்ன செய்ய போறோம், ஒரு கிளைகள் வார மாதிரி கரணைகளை இணைக்க இருக்கிறதால அங்கே நிறைய சுவிட்ச் அல்லது ஹப் நாங்கள் வாங்க வேண்டி வரும். அப்போ அதில் செலவு ஒன்று இருக்குது.
இதை அமைக்கிறது வந்து அவ்வளவு லேசான விஷயம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் செட்டப் பண்றதும் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்க போகுது. விளங்குது அப்படி ஐடியா? ஸோ இது ரெண்டு டொப்போலஜியை வந்து கம்பைன் பண்ணி வந்த ஒரு டொப்போலஜியாக இருக்கு. இந்த ஐடியா ஓகே தானே? ஸோ நாங்கள் மொத்தம் 6 டொப்போலஜி நாங்கள் பார்த்துருக்கிறோம். 6 டொப்போலஜின்னு வரும்போது என்னது? முதலாவது நாங்கள் பார்த்தோம் பாயிண்ட் டு பாயிண்ட், மெஷ் டோபாலஜி, பஸ் டோபாலஜி, ரிங், ஸ்டார், என்ன அடுத்தது வந்து ட்ரீ டோபாலஜி. ஸோ இந்த 6 டோபாலஜியையும் நான் ஒவ்வொன்றாக அழகா நீட்டாக விளங்கப்படுத்தி இருக்கிறேன். நன்மை தீமைகள் அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்ற விஷயம் வரைக்கும் கதைச்சிருக்கிறேன். மிச்சம் கிளியரா சொல்லப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கட்டாயம் அதை கேளுங்க. ஆஹ் விளங்காத விஷயங்கள் வரும்போது ரெக்கார்டிங் தரும்போது என்ன செய்யுங்க, அதை திரும்ப திரும்ப ஒரு தரம் ஃபுல்லாக தரம் போட்டு கேட்டுக்கொண்டால் சரி. அப்படி ஏதாவது விஷயங்கள் இருக்குன்னா கட்டாயம் எனக்கு அதை என்ன செய்யுங்க, வாட்ஸ்அப் ஊடாகவோ அல்லது ஏதோ ஒரு வழியில் என்ன என்ன செய்யுங்க, அந்த விஷயத்தை கேளுங்க. நான் உங்களுக்கு திரும்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கிளியராக விளங்கி இருக்கும்னு நம்புறேன்.